நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். யோ, போலீஸ்க்கு உங்க மேல சந்தேகம் வராதபடி பாத்துக்கோங்க. மேடம், நாங்க இந்த வேலையை எங்க ஆளுங்களை வச்சு பண்ணல, வெளியூர் ஆளுங்களை வச்சு தான் அவன் கதையை முடிச்சோம். அதனால போலீஸ்க்கு எங்க மேல சந்தேகமே வராது. அதே மாதிரி மத்த 3 பேரையும் காலி பண்ணிடுங்க. என்ன செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். மேடம், நாங்களே உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு தயக்கத்தோட இருந்தோம். ஆனா எங்க தேவையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே சொல்லிட்டீங்க. இதுக்கு ஏன் தயங்குறீங்க? எனக்காகத்தானே இவ்வளவையும் பண்றீங்க. சொல்லுங்க, எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. 4 லட்சம் கேளு. மேடம் சொல்லுங்கய்யா. மேடம், வெளியூர் ஆளுங்களை வச்சு மேட்டர் முடிச்சுக்கிறோம். அதான் கொஞ்சம் செலவு எகிரிச்சு. அது மட்டும் இல்ல, உங்க பெரிய மச்சு நீங்க எவ்வளவு வேணா கொடுக்கலாம். ஆனா உங்க பொண்ணு சம்பந்தப்பட்ட மேட்டர் ஆச்சா, அதான் நீங்களா பார்த்து கொடுங்க, வாங்கிக்கிறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி மேடம். மேடம் போற வேகத்தை பார்த்தா வெயிட்டா நம்மள கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன். யோ சுவசு, நீ பெரிய ஆளியா ஒரு சின்ன மேட்டரை பிடிச்சு பெரிய அமௌண்ட்டை கறந்துருவ போல இருக்க. எப்படியோ நம்ம பிளான் சக்சஸ். நம்ம பிளானா? ஏன் பிளான்யா? அடங்கு அடங்கு. சரியா, இப்ப இருக்க கஷ்டத்துக்கு பணம் கிடைச்சா போதும். வருது செலக்டர். என்னையா முகம் வாடி போச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். காலேஜ்ல நான் வாங்கின டொனேஷன்லாம் ஏகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கே திருப்பி கொடுத்துட்டாருல, அதான் இப்ப அக்கௌண்ட்ல 50,000 தான் இருக்கு. இத வச்சுக்கோங்க, நான் மேற்கொண்டு ஏதாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஐயோ பரவாயில்ல மேடம், நாங்க என்ன பணத்துக்கா வேலை செய்யறோம், எல்லாம் உங்க மேல இருக்கிற விசுவாசத்தினால தான். சரி மேடம், அப்ப நாங்க வரோம் மேடம். வரோம் மேடம். ஒரு நிமிஷம். மீதி 3 பேரையும் எப்ப முடிக்க போறீங்க? அது கூடிய சீக்கிரம் முடிச்சிடுவோம் மேடம். முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? அது அந்த வேலை தான் இப்ப போயிருக்கு மேடம். நீங்க வேணா பாருங்களேன், இந்த வினோத் இருந்த மாதிரி எவனாவது ஒரு பையன் இறந்துட்டு பேப்பர்ல நியூஸ் வந்துச்சுன்னு வச்சுங்களா, அது என் அக்கௌண்ட்ல சேர்ந்த மாதிரி தான். போதுமா? என்ன சொல்ற சிவா? ஆமா ஆமா. அப்ப நாங்க கிளம்புறோம் மேடம். போலாம், போயா போயா. பட்டுங்களா? ஏய் வராங்கடா. ஆரா மறைஞ்சிக்க. சிவா கையில பணமே இல்லைன்னு பழம்னிய பாத்தியா? 50,000 ரூபாய் செக்கு.
கங்காதரா, உங்க ஆளுங்க எல்லா வேலையும் பாத்துக்கிறேன்னாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த வகையான உருப்படியான முன்னேற்றத்தையும் காணுமே. நீ கூட தான் உன் டிபார்ட்மெண்ட் வச்சு புலன் விசாரணை பண்றேன்னு சொன்ன. ஆனா இன்னும் கொலைகார சிக்க மாட்டேங்கிறானே. சீக்கிரம் கொண்டு வா. சீக்கிரம் போ. ஏய் போடா சீக்கிரம். அண்ணன் அல்லாதியா வந்து நிற்கிறான்ல. கர்ணா, யாரு இவங்க? இவங்களையே மேல கூட்டு வந்த? ஏகே வீட்டுல இருந்து 2 பேரும் வெளியில வந்தாங்க. பாக்குறதுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு, அதான் அள்ளி போட்டு கொண்டு வந்தேன். டிசி சார் வேற இருக்காங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சலாம். யாரையா நீங்க? ஏகேக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சார், ஏகே சார் நடத்துற காலேஜ்ல கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தணும் நான் தான் சார். இந்த ஆளு சார், நான் ஏகே சாரோட பிஏவா இருந்தேன் சார். ஆனா இப்ப வேலையில இல்ல சார். இப்ப எங்க 2 பேருக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். அப்புறம் எதுக்கியா நீங்க 2 பேரும் அந்த ஆள் வீட்டுக்கு போனீங்க? சார், நாங்க 2 பேரும் அவரு பார்க்க போகல சார். அவர் வீட்டுக்காரமாக்குறாங்கல்ல, அவங்க ஒய்ஃப், அவங்கள தான் பார்க்க போனோம். சார், ஏகே சாருக்கு எங்களை கண்டாலே பிடிக்காது சார். ஆனா மேடம் அப்படி இல்லை சார். அவங்க எங்களாண்ட ரொம்ப மரியாதையா பிரியமா ரொம்ப நல்லபடியா நடந்துப்பாங்க சார். அதனாலதான் சார் ஏகே சார் இல்லாத நேரம் பார்த்து நாங்க வீட்டுக்கு போனோம். என்ன விஷயமா அவங்கள பார்க்க போனீங்க? ஹேய், பதில் சொல்லாம இப்படி ஒருத்தரை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது ஒன்றும் இல்லை சார். செலவு கையில் காசு இல்லைன்னா நாங்கள் மேடத்தை போய் பார்ப்போம். அவங்களும் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து கவனிச்சிடுவாங்க. சரி, வினோத்னு ஒருத்தனை கொலை பண்ணதா பேப்பர்ல நியூஸ் வந்துச்சே, அதை படிச்சீங்களா? என்ன படிச்சீங்களா இல்லையா? சார், பேப்பரில் நியூஸ் வந்தால் படிக்கிறது சகஜம் தான் சார். நாங்களும் படித்தோம் சார். அவனை யாரு கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், என்ன சார் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்களே கேள்வி கேட்குறீங்க? எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஏப்பா சொல்லுப்பா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார். சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். நாங்க சொல்றத நம்புங்க சார். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறீங்கன்னு நினைப்பா. ஏகே குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கும் தெரியும். ஆனா சரியான ஆதாரத்துக்காகவும் சாட்சிக்காகவும் தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க 2 பேருக்கும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வர்ற அளவுக்கு பழக்கம் இருக்கு. அதனால இத பத்தி உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். மரியாதையா கேட்கும் போதே இதை பத்தி சொல்லிடுங்க. சார், இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது சார். சார், இந்த விஷயம் கூட இப்ப நீங்க சொல்லிதான் சார் எங்களுக்கு தெரியும். சொல்லுப்பா. அண்ணே, இப்படிலாம் இவனுங்கிட்ட பொறுமையா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சரியா வராதுண்ணே. 2 போட்டு கேட்டோம்னா கேட்காத கேள்வி கூட பதில் சொல்லுவாங்கண்ணே. கர்ணா, கொஞ்சம் பொறுமையா எடுத்த உடனே அடிச்சா பயந்துட மாட்டாங்க. சரிப்பா, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்பிட்டோம். இது வரைக்கும் நீங்க யாருக்கு வேணா விசுவாசமா இருந்திருக்கலாம். இனிமே நீங்க எங்களுக்கு மட்டும்தான் விசுவாசமா இருக்கணும். வினோத்தை கொலை பண்ணது யாருன்னு இப்ப வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இத பத்தி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட உடனே எங்களுக்கு தகவல் சொல்லணும். என்ன புரிஞ்சதா? ஐயா புரியுதியா? அண்ணா, என்னண்ணா இவனுகிட்ட போய் இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? கர்ணா, அவர் சொல்றதும் சரிதான். இங்க பாரியா,
எங்க முன்னாடி இப்படி பேசிட்டு வெளியில போய் வேற மாதிரி பேசுனீங்கன்னு வச்சுக்க, இந்த கொலையை நீங்க தான் பண்ணீங்கன்னு போய் கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளிடுவேன். சார் நீங்க பெரிய ஆபீசரு, ஐயா பெரிய போஸ்ட்ல இருக்கிறாப்ல, உங்க 2 பேரையும் நாங்க எப்படி சார் பகிச்சுக்க முடியும்? சொல்லுங்க சார். சார் இந்த விஷயத்தை பத்தி என்ன தெரிஞ்சாலும் உடனே வந்து உங்ககிட்ட சொல்றோம் சார். தேங்க்யூ சார். வரேன் சார். வரேன் சார். சிவா, எல்லாம் பெரிய பெரிய கையா மாட்டினுக்குதியா. நம்ம ஆழம் தெரியாம காலை விட்டோமா? ஆமா சார். இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்மால முடிஞ்சதை கண்டுபிடிச்சு இவங்கள்ட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதான். யோ நீ என்னையா, காலையில பார்த்தா ஒரே ஆனந்த காத்தா அடிச்சுன்னு இருந்தது, திடீர்னு பார்த்தா ஆடி காத்தா மாதிரி நம்மள போட்டு பெட்டிட்டு போலுக்குதா. எப்படி இருந்தாலும் எஸ்கேப் ஆயிட்டோம், போயிடலாம் வா. போன மாசம் எக்ஸ்பெண்டிச்சரோட ஃபைல் எடுத்துட்டு வாங்க. தேங்க்ஸ். அம்மதா, சுமதி, என்ன விஷயம் கேளுங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப நான் வேலையா இருக்கேன்னு சொல்லுங்க சுமதி. நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க மாட்டேன், ஒரு 2 நிமிஷம் பேசினா போதும். இப்ப எனக்கு 2 நிமிஷம்ங்கிறது ரொம்ப பெரிய டைம். என்னால 1 நிமிஷம் கூட அனாவசியமா வேஸ்ட் பண்ண முடியாது. அத சொல்லுங்க. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு பேச விட்டாதானே என்னால சொல்ல முடியும். தப்பு யார் மேல இருந்தா என்ன? கடைசியில நான் தானே நொந்து போக வேண்டியிருக்கு. எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். நில்லுங்க சுமதி. இல்ல, நான் அப்புறம் வரேன். அம்மா உங்ககிட்ட பேசினதுக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க, சுத்தமா படிப்பறிவு கூட கிடையாது. யாருக்கிட்ட எப்படி பேசுறது பழகுறதுன்னு கூட தெரியாது. யாருக்கு? உங்க அம்மாக்கு பேச தெரியாதா? நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்ப என்கிட்ட நல்லா தானே பேசினாங்க. நான் உங்களை வேண்டான்னு சொன்னதும் அவங்க பேச்சு துணியே மாறி போச்சு. அதனால தான் ரோட்ல என்கிட்ட அப்படி பேசினாங்களா? அந்த பக்குவம் எங்க அம்மாவுக்கு கிடையாது. நீங்க என்ன வேண்டான்னு சொன்னதை நான் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். ஆனா அவங்களால அது ஈஸியா எடுத்துக்க முடியல. அதுக்காக என்கிட்ட அவ்வளவு வெறுப்பா பேசுவாங்களா? அவங்களுக்கு உங்க மேல வெறுப்பெல்லாம் கிடையாது, ஆதங்கம். நீங்க தன் பையனுக்கு கிடைக்கலங்கிற ஆதங்கம். அதனாலதான் அவங்க அந்த மாதிரிலாம் பேசினாங்க. மத்தபடி அவங்களுக்கு யாரு மேலும் எந்த வெறுப்புமே கிடையாது. சும்மா உங்க அம்மா விட்டு கொடுக்காம பேசாதீங்க. அவங்க என்னலுமே குத்தி காமிச்சு பேசினாங்க. உண்மையாவே பாசத்தோடு இருக்கிறவங்களுக்கு அப்படிலாம் பேச வராதுங்க. அவங்க அவங்களோட சுயநலத்துக்காக தான் என்கிட்ட பாசமா பேசுற மாதிரி நடிச்சிருக்காங்க. அவங்க ஆசை நிறைவேறலன்னு உடனே என்கிட்ட அவங்க சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். ஐயோ, நீங்க எங்க அம்மாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. மணியரசு கோர்ட்ல உங்களை தப்பா பேசினது அவங்க கிட்ட சொன்னதும் உங்க முகத்தை கூட பார்க்காம அவங்க உங்க மேல பரிதாபப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, மணியரசு உங்களை தப்பா பேசினதுக்கு நானும் ஒரு காரணங்கிறதுனால நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சொன்னாங்க. அந்த அளவுக்கு உங்க மேல அக்கறை. அந்த அக்கறையை புரிஞ்சுக்கலையேன்னு கோபம். அதனாலதான் அவங்க குத்தி காமிச்சு பேசியிருக்காங்க. அவங்க பேசுனதெல்லாம் வெறும் வாயிலிருந்து வந்த வார்த்தையை தவிர அவங்க மனசுல இருந்து ஒரு வார்த்தை கூட வந்திருக்காது. சும்மா கதை விடாதீங்க. மனசுல இருக்கிறது தான் வாயில வார்த்தையா வரும். அது இல்லைங்க. எதுவும் சொல்லாதீங்க. நீங்க உங்க அம்மாக்கு என்ன சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அவங்க பண்ணது தப்புதான். சரிங்க, அவங்க பேசுனது தப்பாவே இருக்கட்டும். அதுக்காக என் கூட பேசாம இருக்கலாமா? வேண்டாங்க. உங்க அம்மா உங்களுக்காக தான் என்கிட்ட அப்படி பேசினாங்க. இதுக்கு மேலயும் நான் உங்ககிட்ட பழகுறேன்னு தெரிஞ்சா அதுக்கு உங்க அம்மா ஏதாவது சொல்வாங்க. பேசாம நம்ம 2 பேரும் விலகியே இருக்கலாம். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏங்க, ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு எப்படிங்க பேசாம இருக்கிறது? சரிங்க, நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதா? ஏங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. ஒத்து வராதுன்னா தயவு செஞ்சு விட்டுடுங்க. அம்மாக்கும் நகருக்கும் தெரியல, பிள்ளைக்கும் நகருக்கும் தெரியல. அண்ணி,
நான் இனிமே இங்க வேலைக்கு வரல. ஏன் என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கணும் தான் நான் இங்க வேலைக்கு வந்தேன். ஆனா எனக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இங்கேயும் என்ன தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தொந்தரவா? நீ யாரம்மா சொல்ற? அதெல்லாம் எதுக்கு சித்தப்பா? நான் யார் மேலயும் கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பல. இப்படி சொன்னா எப்படிமா? பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே யாரையாவது கேட்க முடியும். விசாரிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் கிளம்புறேன். அமுதா, இங்க யாருக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது தீர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இங்க வேலை செய்யறவங்க கூட குடும்ப பிரச்சனை வந்து என்கிட்ட சொல்றாங்க. நீ எனக்கு சொந்தக்காரி, உன் பிரச்சனை என்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல நீ உங்ககிட்ட மறைக்கணும்ல ஒண்ணும் இல்ல. என்னால மத்தவங்க சங்கடப்பட வேண்டாம். அதனாலதான் நான் பிரச்சனை சொல்லாம போறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமே இங்க வேலைக்கு வரல. அமுதா, அமுதா, பாத்தியாமா, நீ இவ்வளவு கேட்கற, அவ எதுவுமே பதில் சொல்லாம போறா. இங்க என்ன நடக்குதுன்னே புரியலம்மா. ஏமா, உனக்கு ஏதாவது தெரியுமா? என்னாச்சு சார்? அது என்னன்னு சொல்லுமா. இல்ல மேடம், வாசு மேல அமுதாக்கு ஏதோ கோவம் போல இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அமுதா வாசு கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. என்ன வாசு, உங்களுக்கும் அமுதாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன தப்பா எடுத்துக்காதீங்க வாசு. மேடம் கிட்ட சொன்னா ஏதாவது நல்ல முடிவு எடுப்பாங்கன்னா நான் உங்ககிட்ட சொன்னேன். வாசு, நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என்ன நடந்தது நீயாவது சொல்லுமா. எங்க அம்மாவுக்கு அமுதாவை பத்தி எல்லாமே தெரியும். அவங்களுக்கு அமுதாவை மருமகளாக்கிக்கணும்னு ஆசை. எனக்கும் அமுதாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. அம்மாவும் அமுதாக்கிட்ட இதை பற்றி என்னை பேச சொன்னாங்க. நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவீங்கன்னு தான் நான் தயங்கிக்கிட்டு இருந்தேன். அமுதாக்கிட்ட இதை பற்றி சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்குள்ளே அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் அவங்க அமுதாக்கிட்ட இதை பற்றி பேச சொல்லி என்னை வற்புறுத்தினாங்க. சரி, இதுக்கு மேலே அம்மா சொல்கிறத தட்ட முடியாதுன்ட்டு நான் அமுதாக்கிட்ட என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொன்னேன். ஆனால் அவங்க எந்த காரணத்தையும் சரியாக சொல்லாமல் நான் சொன்னதை மறுத்துட்டாங்க. என்னால் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல. இது எல்லாத்தையும் அம்மா கிட்ட போய் சொன்னேன். அதனால் அம்மாவுக்கு அமுதா மேலே கொஞ்சம் வருத்தம். நேற்று எதாச்சியாக 2 பேரும் ரோட்டில் மீட் பண்ணியிருக்காங்க. அம்மா அமுதா கிட்ட போய் ஏன் என் பிள்ளைய உனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னு சாதாரணமாக கேட்க போய் அமுதா ஏதோ பேச, அம்மா ஏதோ பேச, 2 பேருக்குள்ள சண்டை வந்து அமுதா கோச்சிட்டு போயிட்டாங்களாம். இது எல்லாத்தையும் அம்மா வீட்டுக்கு வந்து என்கிட்ட சொன்னாங்க. நானும் ஏமா இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன்னு சொல்லி அவங்கள கண்டபடி திட்டேன். இன்னைக்கு அமுதா கிட்ட அம்மாவுக்காக சாரி கேட்டு சமாதானப்படுத்திடலான்னு பார்த்தேன். ஆனால் நான் எவ்வளவோ சொல்லியும் அவங்க சமாதானம் ஆகாம என்னை திட்டிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியாம அமுதா கிட்ட பேசினது தப்பு தான். அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. நான் வேலையை விட்டு போயிட்டேன். அமுதாவுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் போறேங்க. நில்லுங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க போய் வேலையை பாருங்க. என்ன இருந்தாலும் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். போங்க.
செல்லம்மா, இனிமே என்ன பண்ண போற? முதல்ல அமுதாவோட மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு நான் முடிவெடுக்க முடியும். என்னங்க, என்னாச்சு? என்னாச்சுன்னே தெரியல. திரும்ப அமுதா ஹாஸ்டல் போகணும்னு கிளம்பிட்டு இருக்கா. எத்தனை தடவை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களை தான் கேட்கிறேன், ஏதாவது தெரியுமா? சரி, இருங்க இருங்க, நான் கேட்கிறேன். அமுதா, அமுதா சொன்னா கேளு. அவ கேளுங்க, இந்த முடிவு எடுக்க அஞ்சலி. ஏன் இப்போ ஹாஸ்டலுக்கு போனுங்கிற? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. ஏன் பிடிக்கல? எனக்கு தெரியும். வாசு எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னா. செல்லம்மா, என்ன நடந்தது? வாசுவா அமுதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அம்மா ஆசைப்பட்டிருக்காங்க. வாசுக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கு. இவகிட்ட வந்து பேசிருக்காரு. இவளுக்கு அந்த விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. அதுக்காக வாசுவோட அம்மா அமுதாவை ரோட்ல பார்த்து கொஞ்சம் கோவமா பேசிருக்காங்க. அதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக வாசு இவகிட்ட போயிருக்காரு. அது என்னமோ அவளை தொந்தரவு பண்றதா அவன் நினைச்சுக்கிட்டு இனிமே கவனிச்சுக்கு வர மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு வந்துட்டா. சரி, என்னமோ அவளை சமாதானம் பண்ணலான்னு நினைச்சிட்டு வந்தேன். இவ என்னமோ ஹாஸ்டலுக்கு போறேன்னு இப்ப சொல்ற. ஏ அமுதா, வாசு உன்கிட்ட மன்னிப்பு தானே கேட்டாரு, அதுக்கே இவ்ளோ கோச்சுக்கிட்ட? உன்னதான் கேக்குறேன். வாசுவை இவ்ளோ நாள் பாத்திருக்கேல்ல, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவரா அவரு? அவருடைய பழக்கம் வழக்கம் யாருக்குமே பிடிக்காம இருக்காது. இப்ப பிடிக்கலன்னு யார் சொன்னா? எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, அப்ப நான் கேக்குறதுக்கு கரெக்டா பதில் சொல்லு. உனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னா நீ ஏன் அவரையே கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன செல்லம்மா சொல்ற? வாசுக்கும் அமுதாவுக்கும் கல்யாணம் பண்ணலாங்கிறியா? ஏன்பா, உனக்கு பிடிக்கலையா? இல்ல சித்தப்பா, எனக்கு விருப்பம் இருந்தாலும் அமுதாவுக்கு பிடிக்கணும் இல்லையா? உனக்கு என்னப்பா, அமுதா ஒத்துக்கணும் அவ்வளவுதானே? நான் அவளை ஒத்துக்க வைக்கிறேன். அமுதா, மணியரசு உன்னை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னான். நீ தானே அதுல ஆர்ப்பாட்டம் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப என்ன ஆச்சு உன் வாழ்க்கை? அம்மா, உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச வாசு உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்றான். அவனை ஏமா வேண்டாங்கிற? இதப்பா, வாசு உன்னை கல்யாணம் பண்ணிட்டு அவனை நல்லபடியா வச்சுப்பாமா, அதுக்கு நாங்க பொறுப்பு. அதெல்லாம் எனக்கும் தெரியும் சித்தப்பா. ஆனா இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம். அப்ப ஏன் வேணாங்கிற அத சொல்லு. அமுதா, குழப்பாம உன் மனசுல இருக்கிறது என்னன்னு உடைச்சு சொல்லு. என்னன்னு சொல்ல விட்டுருவீங்களா? நீ சொல்றது நியாயமா இருந்தா கண்டிப்பா உன்னை கட்டாயப்படுத்த மாட்டோம். மணியரசு மாமா என்னையும் வாசுவிய வச்சு கோர்ட்ல தப்பா பேசுனதை மறந்துட்டீங்களா? எதுவுமே இல்லாதப்பவே அவர் அப்படி பேசினாரு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் ஒரு சந்தேகப்பட்டது உண்மை ஆயிடாதா? அப்படி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் மணியரசு கவிதாவும் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு பயந்து பயந்து வாழ்றதுக்கு நான் இப்படியே இருந்துட்டு போறேன். இதை நான் நேரடியா அவங்க கிட்ட சொல்ல முடியாம தான் அவங்கள அவாய்ட் பண்ணேன். ஆனா அவரும் அவரோட அம்மாவும் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம என்ன நோகடிச்சுக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன விடுங்க, நான் ஹாஸ்டலுக்கே போய்க்கிறேன். ஏய் அமுதா, நில்லு. நீ ஹாஸ்டலுக்கு போக கூடாது. என்ன அண்ணி, நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இப்படியே பேசுறீங்க? இவ்வளவு தூரம் உன்னை பேச விட்டது உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்.
வாசுவ கல்யாணம் படிக்க சொல்லி நாங்க யாரும் கட்டாயப்படுத்த மாட்டோம். கல்யாணங்கிறது நீ இஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய முடிவு. அதுல உனக்கு நல்லது சொல்லாமே தவிர இதுதான் செய்யணும்னு யாரும் உன்னை கட்டாயப்படுத்த முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் வாசு ஒரு நல்ல சாய்ஸ். அது நீயா புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டோமா. ஆனா இந்த மத்தவங்க பேசுறாங்கிறதுக்காக நீ பயப்படுறன்னு சொல்ற பாரு, அது என்னால ஏத்துக்க முடியாது. ஒருத்தர் நம்மள பத்தி தப்பா பேசணும்னு முடிவு எடுத்துட்டா நீ எப்படி இருந்தாலும் உன்னை பத்தி தப்பா தான் பேசுவாங்க. அது நம்ம கண்டுக்காம போக வேண்டியதா. போறவங்க வரவங்க எல்லாம் உன் வாழ்க்கையை முடிவு பண்ண கூடாதுமா. நீ தான் உன் வாழ்க்கையை முடிவு பண்ணும். அமுதா, அவங்க அவ்வளோ சொல்லி நீங்க ஹாஸ்டல் போறீங்களா? இங்க பாரு அமுதா, உனக்கு பிடிக்கலன்னு வாசுக்கு தெரிஞ்சா நிச்சயமா அவர் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாரு. நீ இங்க எங்க கூட இருந்தாதான் எங்களுக்கு உன்னை பத்தின கவலை இல்லாம நிம்மதியா இருக்க முடியும். அதனாலதான் சொல்றோம், தயவு செஞ்சு ஹாஸ்டல்லாம் போக வேணாம், இங்கே இருந்துருமா. அமுதா, இவ்வளவு பேர் சொல்லி நீ ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொன்னா தாராளமா போமா. அமுதா, இவங்களோட பாசமும் அக்கறையும் உங்களுக்கு ஹாஸ்டல்ல கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் இனிமே எங்கேயுமே போக மாட்டேன். இப்படி எல்லாம் பேச மாட்டேன் அண்ணி. சரி, தேங்க்யூ. அப்பாடே, எங்க வீட்டுல யாரையுமே காணா? அம்மா கடைக்கு போயிருக்காங்க. அப்பாவும் தாத்தாவும் தோட்டத்துல ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முத்தழகி, அட வாங்க சித்தி. ஓ, மாப்பிள்ளை இங்கதான் இருக்காரா? அவர் இருந்தா என்ன, நீங்க வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க. சித்தி முறை வேணும். ஓஹோ, எனக்கு தெரியாது, நான் இப்பதான் பாக்குறேன். ஆமா, காலையில போனா நைட்டு தான் திரும்பி வராரு. அதான் பக்கத்து வீட்டுக்காரங்கள கூட தெரியல. அது சரி, சொல்லுங்க சித்தி, என்ன விஷயமா வந்தீங்க? நான் நாளைக்கு கல்யாணத்துக்கு போக வேண்டி இருக்குமா. போன வாரம் தான் என் வீட்டுக்காரரு இருந்த நகையெல்லாம் அடமானம் வச்சு வியாபாரத்துல போட்டுட்டாரு. அதான் போட்டு போறதுக்கு உன் நகையை கொடுத்தீன்னா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து திருப்பி கொடுத்துரு. தப்பா எடுத்துக்காதமா, வேற வழி இல்லாம தான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன். சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இந்த உதவி கூட செய்யலனா எப்படி? கொஞ்சம் இருங்க, எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஐயோ, ஏய் ஏய் ஏண்டி, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? உங்க அம்மா இருந்தா அதை சொல்லியிருப்பாங்க. அவங்களும் இந்த நேரம் பார்த்து வீட்டில் இல்லை. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி கத்துறீங்க? கேள்டா கண்ணே, இன்னைக்கு என்ன கிழமை? என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை யாராவது நகையை போய் இரவல் கொடுப்பாங்களாடி? அட ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. எனக்கு தான் ஞாபகம் இல்ல. இரவல் வாங்க வந்தவங்களுக்கு கூடவா ஞாபகம் இருக்காது? வாங்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, கொடுக்கறவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும். சாவி கொத்த கொடு, நீ போய் சொல்லு போ. என்ன சித்தி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மறந்து போயிட்டீங்களா? வெள்ளிக்கிழமை எப்படி நகையை வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்கறது? நாளைக்கு வந்து வாங்கிட்டு போறீங்களா? ஆமா இல்ல, நான் மறந்துட்டேமா. தப்பா எடுத்துக்காத, தெரிஞ்சிருந்தா கேட்டிருக்க மாட்டேன். எனக்கும் ஞாபகம் இல்ல, அவர் சொல்லிதான் ஞாபகப்படுத்தி. நான் தான். கல்யாணத்துக்கு எப்போ போறீங்க? நாளைக்கு காலையிலமா. அப்ப நாளைக்கு வந்து நகையை வாங்கிக்கிறீங்களா? சரி, நாளைக்கு காலையில சீக்கிரமா போயிட்டு வரீங்களா? ஓகே. கடற்கரை மாட்டிக்கிட்டியடா, கடற்கரை சமாளிச்சிடுறா. எப்படியாவது சமாளிச்சிரு. முத்தழகி, எனக்கு தண்ணி வை, நான் வெளியே புறப்படணும்.
அம்மா இந்த மாசத்துல 15ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் நாள் நல்லா இருக்குமா. அதுல உங்களுக்கு எது வசதிப்படுதோ அன்னைக்கு சீமந்தத்தை வச்சுங்க. 2 நாளும் என்ன கிழமை வருதுன்னு பார்த்து சொல்லுங்களேன். இந்த பார்த்து சொல்றேம்மா. 15ஆம் தேதி புதன்கிழமை வருது, 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருதுமா. ஓ என்னங்க, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நாம புதன்கிழமையே வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். சரிம்மா, நீங்க புதன்கிழமை வச்சுங்க, அதான் நல்லது. இந்தாங்க. அப்ப நான் புறப்படுறேன். வாங்க. வரேங்க. ரொம்ப நன்றி. அம்மா, கவிதாவோட கல்யாணத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க யாரையும் கூப்பிடல, எல்லாரும் கோச்சிக்கிட்டாங்க. சீமந்தத்துக்காவது எல்லாரையும் வர வச்சு சிறப்பா பண்ணணும். இன்னும் கொஞ்ச நாள் தானடா இருக்கு, அதுக்குள்ள எப்படிடா எல்லாரையும் கூப்பிட முடியும்? இங்க பாருமா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நேரா போய் சொல்லுவோம். அப்படி சொல்ல முடியலனா டெலிபோன் மூலமா எல்லாருக்கும் சொல்லுவோம். ஏமாப்ல, உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லணும்ல. வேண்டாம், என் அண்ணன்களுக்கு மட்டும் சொன்னா போதும். ஏங்க எல்லாருக்கும் சொன்னா என்ன? நான் ஒரு காரணத்தோடு தான் வேண்டான்னு சொல்கிறேன். இங்கே சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா ஏன் அண்ணன் தம்பியெல்லாம் பிரிஞ்சிட்டிங்கன்னு கேட்பாங்க. அப்பா வீட்டில் இல்லையான்னு விசாரிப்பாங்க. அவங்களுக்குலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. எனக்கு ஃபங்க்ஷன் மூடே போயிடும். அப்புறம் அதுக்கு பேசாமல் அவங்களுக்கு கூடாமலே இருந்துடலாம். என்ன மாப்பிள்ள, உங்க அண்ணன்களுக்கு மட்டும் சொன்னா போதுமா? உங்க அப்பாவுக்கு சொல்ல வேண்டாம்? எதுக்கு அவரை கூப்பிடணும்? நானும் அண்ணன் பத்திரத்தில் கைத்து வாங்க அவரை பார்த்தப்போ என்ன சொன்னார் தெரியுமா? அவர் செத்தா கூட அவர் மூஞ்சில் முழிக்கக்கூடாதான். அவர் எங்க மேலே அவ்வளோ வெறுப்பாக இருக்கும்போது நான் மட்டும் அவரையே மதிச்சு கூப்பிடணும்? அப்படி கூப்பிட்டாலும் அவர் வருவார் என்ன நிச்சயம்? ஏங்க எல்லாரும் போய் சமாதானப்படுத்தி கூப்பிட்டா கண்டிப்பா வருவாருங்க. என்ன கவிதா, அதுக்குள்ள எல்லாமே மறந்துட்டியா? நம்ம கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்னு அவர் பிடிவாதமா சொன்னாரு. நீயும் நானும் எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம். கடைசி வரைக்கும் கொஞ்சமாவது இறங்கி வந்தாரா? கல்யாணத்துக்கே அப்படி பண்ணவரு சீமந்தத்துக்கு மட்டும் பெருந்தன்மையா வந்துடுவாரா? கவிதா, மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருமா, ஏன் கட்டாயப்படுத்துற? சரி, நீ ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பு. நம்ம பெரியண்ண வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்துடலாம். ஏங்க நீங்க மட்டும் போங்க, நான் வரல. ஏன் அப்படி சொல்ற? உனக்கு அங்கே வர இஷ்டம் இல்லையா? இஷ்டம்தான், ஆனா என்னை பார்த்த உடனே முத்தழகக்கா மூஞ்சிய தூக்கி வச்சுப்பாங்க. அதான் நான் வரலன்னு சொல்றேன். நீ தானே சொன்ன எல்லாரையும் சமாதானம் பண்ணி கூட்டு வரலான்னு. அவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நாம சமாதானப்படுத்தலாம். கவிதா, நான் மட்டும் போனா ஏன் பொண்டாட்டி கூப்பிட வர மாட்டேன்னு அது ஒரு குறையா சொல்லுவாங்க. இது நமக்கு தேவையா? கவிதா, மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தாம்மா. நீயும் மாப்பிள்ள கூட போயிட்டு வந்துரு. சரிங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்னேகா, ஸ்னேகா, எங்க இருக்கீங்க? என்னாச்சுங்க? நம்ம கிளையன்ஸ் 2 செக் தரேன்னு சொன்னாங்களே, வந்துருச்சா? அது அடுத்த வாரம் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. ஏ மை காட், அடுத்த வாரமா? என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? இல்ல, நான் இப்பவே முத்தழகி நகையை மீட் ஆகணும். பணத்துக்கு என்ன பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, அது உங்க பொண்டாட்டி நகை தானே, பணம் வந்தோன்னு திருப்பலாம்ல. புரியாம பேசாதீங்க. நாளைக்கு அவ பீரோ திறக்கும் போது எல்லா நகையும் அங்க இருக்கணும். ஏங்க, அக்கா தானே இந்த நகையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தாங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, அடுத்த வாரம் தான் காசு வரும், அப்புறமா திருப்பிக்கலாம்னு சொல்லுங்க. என்னால அப்படி சொல்ல முடியாது. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது முத்தழகிக்கு தெரியாம நகையை திருடிட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. ஆமா, நகையை திருடி தான் கொண்டு வந்தேன். ஐயோ, ஏங்க என்னங்க இது? கடவுளே, சொந்த வீட்டுல போய் யாராவது திருடுவாங்களா? என்ன பண்றது, என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கு கேட்டதுக்கு என்னவோ அக்கா தான் நகையெல்லாம் கொடுத்து அமிச்சாங்கன்னு சொன்னீங்க. பின்ன திருடிட்டு வந்த நான் சொல்ல முடியும்? நான் வாங்கி கொடுத்த நகை ஆத்திர அவசரத்துக்கு கிடைக்கலனா நானும் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு பணம் புரட்டுறதுக்கு வேற வழி தெரியல.
அதான் அப்படி செய்ய வேண்டியதாக போச்சு. சரி, இந்த பணம் வந்த உடனே நகையெல்லாம் மூட்டி அந்த பீரோவில் வச்சிடலான்னு பார்த்தேன். ஏன் கேட்ட நேரம் பக்கத்து வீட்டில் இருக்கிற அவங்க சித்தி வந்து நாளைக்கு கல்யாணத்துக்கு போனோம், கொஞ்சம் நகை கொடுங்கன்னு கேட்டாங்க. எப்பவுமே கொடுக்க மாட்டாவ, திடீர்னு ஒத்துக்கிட்டா கொடுக்குறேன்னு. எனக்கு ஆடி போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் பார்த்தேன், வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் நாளைக்கு வாங்க நகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. ஐயோ, எப்படியாவது நாளைக்குள்ளே நகை மீட்டி ஆகணும். முடியாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்கு. ஸ்னேகா, நான் மறுபடியும் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன்கிட்ட இருக்கிற நகையை கொடுத்தேன்னா அதை வச்சு முத்தழகியுடைய நகையை மீட்டிடுவேன். என்னங்க நீங்க அன்னைக்கு சைட்ல வச்சு கூட சொன்னேன்ல. இங்க பாருங்க, என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் நான் வெறும் தங்கமா பார்க்கலங்க, நம்மளோட ஞாபக சின்னமா வச்சிருக்கேன். அந்த நகையை போய் நான் அடமானம் வச்சேன்னா அது நம்ம உறவையே அடமானம் வச்ச மாதிரி இல்லை. அதான். அது சரி, அவளை கேட்டால் ஐஸ்வர்யத்தை அட வைக்கலாமான்னு சொல்கிறா, உன்னை கேட்டால் உறவை அடமானம் வச்ச மாதிரின்னு சொல்கிற. மொத்தத்தில் பெண்களுக்கு நகை மேலே இருக்கிற பிரியம் மனுஷன் மேலே கிடையாது. அது மாப்பிள்ள, நீங்கள் ஸ்னேகாவை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸ்னேகா அப்படிலாம் கிடையாது. முத்தழகி வேணா நகையை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது நகை மேலே உள்ள பிரியத்தில் இருக்கலாம். ஆனால் என் பொண்ணு ஸ்னேகா அந்த மாதிரி கிடையாது. ஒன்று சொல்லட்டுமா? ஒரு தடவை ஏதோ ஒரு பேனா விடுது எழுத போனேன். அது நீங்கள் கொடுத்த பேனாவா, நான் எடுக்கக்கூடாதான். அப்பா அதை தொடாதீங்கன்னு பாருங்க. ஏங்க என்ன யோசிக்கிறீங்க? எப்படியாவது நாளைக்குள்ள நகை மீட்டி ஆகணும். பணத்துக்கு என்ன பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன, நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல, என்ன பண்ணலான்னு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. சரி, நீ மாப்பிளைக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா. எப்படி இருக்கீங்க அண்ணி? வாப்பா, வாமா, உள்ள வாங்க. அண்ணா வீட்ல இல்லையா அண்ணி? சைட்டுக்கு போயிருக்காருப்பா. அப்படியா? உள்ள வாங்க. முத்தழகி யாருமா? ஓ, நீங்களா? வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க. எப்படி இருக்கீங்கம்மா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மாமா. முத்தழகியும் மாப்பிளையும் ஒரே அடியா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கல்ல? ஆமா. அந்த காரணத்துக்கு முக்கியமான 2 பேர் இவங்க தான். ஓஹோ, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. உட்கார் மணியரசு, உட்காருமா. உட்காரு. காஃபி எடுத்துட்டு வரட்டுமாப்பா? வேண்டாம் அண்ணி. அன்னிக்கு எங்க மேல உள்ள கோபம் இன்னும் போல இருக்கு. ஏதோ சூழ்நிலை நம்மள பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. இனிமேலும் அப்படி இருந்தா எப்படி அண்ணி? அக்கா, வர 15ஆம் தேதி எனக்கு சீமந்தம் வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க எல்லாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா வந்துடுறோம்மா. அக்கா ஒன்றும் சொல்லவே இல்லையே. அதான் அப்பா சொல்லிட்டாருல்ல, வரோம். ஏன் தம்பி, ஹோட்டல் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கே. என்ன கவிதா, செயின் புதுசா இருக்கு? ஆமாக்கா, போன வாரம் தான் இவர் எனக்கு பிரசன்ட் பண்ணாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எத்தனை சவரன்? 10 பவுன்கா. ஓ,
என்ன கூட என் வீட்டுக்காரரு போன வாரம் நகை கடைக்கு அழிச்சிட்டு போய் நிறைய நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஒரு மரகத பச்சை நெக்லஸ் கூட வாங்கி கொடுத்தாரு. கொண்டு வந்து காட்டவா? இரு, எடுத்துட்டு வரேன். ஆளை காணோம். முத்தழகி, முத்தழகி, என்னம்மா என்னாச்சு? ஏன் அழற? பீரோல இருந்த நகையெல்லாம் காணுமா? ஐயோ, நகைய காணுமா? என்னடி சொல்ற? ஆமாம்மா. லாக்கர்ல வச்சிருப்ப பாரு. லாக்கர்லாம் தேடி பார்த்துட்டேம்மா, எங்கேயுமே இல்லம்மா. ஐயோ, நல்லா யோசிச்சு பாருமா. வேற எங்கேயாவது வச்சியா? யாருக்காவது கொடுத்தியா? இல்லம்மா, இங்கதான் இருந்தது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, கடவுளே. ஐயோ, காணோங்கிறானே. ஹலோ, என்னங்க, எங்க இருக்கீங்க? நான் வந்து வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். எங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன விஷயமா? நீங்க நேர்ல வாங்க, சொல்றேன். அட, என்ன விஷயம் சொல்ல? என்னம்மா, மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? வந்துட்டே இருக்காரா? சரி வா, அவங்களாம் வெயிட் பண்றாங்கல்ல, வா. சரி, போய் பாரு. கடவுளே, என்ன பதில் சொல்ல போறோமோ? என்ன முத்தழகு, நகையை கொண்டு காட்டுறேன்னு உள்ள போன வெறும் கையோட வந்து நிக்கிறேன். என்னம்மா ஆச்சு? ஏமா கேட்கறால சொல்லுமா. பீரோல இருந்த நகையெல்லாம் காணும்பா. நகைய காணுமா? என்னமா சொல்ற? ஏம்மா, என்னம்மா, ஆளு மாச்சாலு வீட்டுல தானே இருக்கோம், அது எப்படி காணா போயிடும்? ஐயோ, சரி, மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டியா இல்லையா? சொல்லிட்டேன்பா. போன் பண்ணினேன், வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாரு. அண்ணே, எப்போ வந்தீங்க? இப்போதானே வந்தோம். கவிதாக்கு சீமந்து வச்சிருக்கோம், அதான் உங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஓ, இதுக்கு தான் முத்தழகி என்ன அவ்வளோ அர்ஜென்ட்டா வர சொன்னியா? இல்லங்க, நான் அதுக்காக வர சொல்ல. பீரோல இருந்த நகையெல்லாம் காணுங்க. நகையெல்லாம் காணுமா? ஆமாங்க. என்னடி சொல்ற? பீரோலாம் நல்லா தேடி பாத்தியா? தேடி பார்த்துட்டேங்க, எங்கேயுமே நகைங்களை காணும். பின்ன எங்க போச்சு? இதுக்குதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எல்லா நகையும் பேங்க் லாக்கர்ல போய் வைன்னு. கேட்டியா? Catch us on TV, Tandivan.com,
Facebook and YouTube.